ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் நல்லி பிரியாணி எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமா? ஒரு ஜாரில் சீரகம், சோம்பு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், மிளகு எல்லாம் சேர்த்து ஒரு பொடி பண்ணி வச்சுக்கிறேன். அதே ஜாரில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு சேர்த்து அதையும் ஒரு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு குக்கரில் எண்ணெய், பிரியாணி ஸ்பைசஸ், பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, அரைச்சி வச்ச பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 லெமன், அரை கப் தயிர், நல்லி எலும்போடு கொஞ்சம் கறியும் சேர்த்து இருக்கிற மாதிரிக்கே கறி வாங்கி அதையும் சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ கறி, நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பொடி, உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து 5 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இந்த பொடி தான் பிரியாணிக்கு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக இதை அரைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்து அடிகனமான பாத்திரத்தில் பாண்டா லீஃப் சேர்த்து ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்க விட்டுக்கிறேன். தண்ணி எவ்வளவு சேர்த்தேன்னா, நான் காப்படி அளவுக்கு ரைஸ் எடுத்துருந்தேன். 2 காப்படி அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்ட பிறகு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் அந்த அரிசியையும் ஆல்ரெடி வச்சுருந்த அந்த கிரேவியையும் ஆட் பண்ணி இந்தளவு நல்லா வெந்த பிறகு கொத்தமல்லி, நெய்யை, அரைச்சி வச்ச பொடியும் சேர்த்துட்டு 1/4 மணி நேரம் தம்முலையும் 1/2 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் விட்டுருங்க அடுப்பை அமர்த்திட்டு. அவ்வளவுதான், அதோட சூப்பரான நல்லி பிரியாணி ரெடி ஆயிரும். எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.